வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். செம்மணி நினைவு தூபி விசமிகளால் இடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்திற்கு அரசு சார்பில் கடற்தொழில் அமைச்சர் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக தமிழர்களுடைய நினைவு சின்னங்கள் அழிக்கப்படுவதும் உடைக்கப்படுவதும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல்தான் என்ன? இந்த செம்மணி அணையா விளக்கு நினைவு தூபி உருவாக்கப்பட்ட பொழுதே கடுமையான எதிர்ப்புகளை அது சந்தித்தது. செம்மணி விடயத்தில் அரசு தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று மக்கள் நடத்திய போராட்டங்கள் பரபரப்பான ஒரு பேசுபடு பொருளாக மாறி இருந்தால் கூட இந்த அணையா விளக்கு நினைவு தூபி வைக்கப்பட்ட பொழுதிலிருந்தே அது சர்ச்சைகளை சந்தித்து கொண்டு இருந்தது. தற்பொழுது அந்த நினைவு தூபி சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது சார்ந்த ஒரு தேடலோடு தான் இந்த காணொளிக்குள் நாம் பயணிக்க இருக்கின்றோம். செம்மணியில் மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்படுகிறது. இந்த மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது மக்களிடம் ஒரு அச்சம். இந்த மனித புதைகுழிக்குள் நம் சார்ந்த உறவுகள் மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்புதான் இருக்கிறதோ என்கின்ற அச்சம். ஏறக்குறைய அதை ஆய்வு செய்த பொழுது அதுதான் நிஜமாக இருந்தது. அங்கு தமிழர்களுடைய அடையாளமான பல விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. குறிப்பாக இயக்கத்தை சார்ந்தவர்களுடைய ஆடைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த எலும்புக்கூட்டில் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கட்டி அணைத்தது போன்ற ஒரு எலும்புக்கூடு எடுத்து வைக்கப்பட்டது. அதுபோல பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தையின் ஒரு பேக் ஒன்று கிடைத்தது. அவள் தண்ணி கொடுக்கக்கூடிய அந்த தண்ணி குடுவை கிடைத்தது. இவைகள் எல்லாமே ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. அப்படி என்றால் திட்டமிட்டு எங்களுடைய இனம் இந்த மண்ணில் தொடர்ச்சியாக அழிக்கப்பட்டு கொண்டே வருகிறதே என்கின்ற ஒரு கொதிப்பு தமிழ் சொந்தங்கள் மத்தியில் எழும்பிய காரணத்தினால் பலமுறை இதை எதிர்த்து போராடிவிட்டோம், இம்முறையும் போராடுவோம் என்கின்ற கலக்கில் செம்மணி விடயத்தில் அவர்கள் ஒரு போராட்டத்தை எடுத்தார்கள். அந்த போராட்டத்தை தொடங்குவதற்கு முன்பாக செம்மணி அணையா விளக்கு நினைவு தூபி ஒன்றை அமைத்தார்கள். இந்த அணையா விளக்கு நினைவு தூபி அந்த போராட்டம் நடைபெறுகின்ற வரை இந்த அணையா விளக்கு எரியும் என்பதுதான் அந்த களம். இந்த போராட்டம் சூடுபிடிக்க ஆரம்பித்த பொழுது அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு சென்றார்கள். அப்படி கலந்து கொள்ள சென்றவர்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் பதிவாயின. ஆளும் கட்சியை சார்ந்தவர்களையும் மக்கள் விரட்டினார்கள், எதிர்கட்சிகளை சார்ந்தவர்களையும் மக்கள் விரட்டினார்கள். ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு மக்களிடம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அவரை அங்கீகரித்தார்கள். அவருடைய ஆதரவு தேவை என்கின்ற நிலைப்பாடு மக்களிடம் இருந்தது. எனவே இந்த செம்மணி போராட்டத்தை மையப்படுத்தி கடுமையான விமர்சனங்கள் எழும்பின. ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் எங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை மக்களிடம் உருவாக்கி சில அரசியல்வாதிகள் குளிர்காய்ந்து விட்டார்கள் என்கின்ற விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் ஆளும் கட்சியின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்கின்ற அடிப்படையில்தான் இந்த மக்கள் ஆளும் கட்சியை எதிர்த்து போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி போராட்ட குழுவாலும் எடுத்து வைக்கப்பட்டது, எதிர் அணியினை சார்ந்தவர்களாலும் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த சூழலில்தான் ஐநா மன்றத்தில் இருந்து ஆணையர் இலங்கைக்கு விஜயம் செய்கிறார் என்கின்ற விடயம் பரபரப்பு செய்தியாக பேசப்பட்டது. அப்பொழுது இந்த செம்மணி விடயத்தை மையப்படுத்திய தகவலை ஐநா மன்றத்தின் ஆணையரிடம் கொண்டு சேர்க்கலாம் என்கின்ற ஒரு உணர்வு மக்களிடம் எழும்பியது. எனவே செம்மணி போராட்டம் அப்பொழுது நடைபெற்று கொண்டிருந்தது. எனவே ஐநா மன்றத்தின் ஆணையர் எப்படியாவது செம்மணி வரவேண்டும் என்கின்ற எண்ணம் மக்களிடம் எழும்பி இருந்தது. இதற்கான கோரிக்கைகளும் ஐநா மன்றத்தின் ஆணையரிடம் சென்றன. அதுபோல ஒரு குறிப்பிட்ட நாள் ஐநா மன்றத்தின் ஆணையர் இந்த செம்மணி பகுதியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தை பார்க்க வருவதாக செய்திகள் பரவுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் எடுத்து வைக்கப்படுகின்றன. மக்கள் பெருவாரியாக கூடி நிற்கின்றார்கள். அதுபோல வைத்தியர் அர்ஜுனா போன்ற நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களும் அந்த களத்திற்கு வருகிறார்கள்.
இந்த சூழலில் திடீரென்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள், அந்த ஐநா மன்றத்தின் ஆணையர் இங்கு வருவது கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர்கள் நேரம் அதிகம் இல்லாத காரணத்தினால் குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் அவர்கள் பார்த்துவிட்டு செல்கிறார்கள். செம்மணிக்கு அவர்கள் வரவில்லை என்கின்ற செய்தி எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதற்கு உடன்படவில்லை. ஐநா மன்றத்தின் ஆணையரை எப்படி கொண்டு வர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டதாக அப்பொழுது செய்திகள் வந்தன. குறிப்பிட்ட நேரத்தில் ஐநா மன்றத்தின் ஆணையர் செம்மணி பகுதிக்கு வந்தார். அங்கு மக்கள் தங்களுடைய குறைகளை சொன்னார்கள். இந்த செம்மணி நினைவு தூபி அணையா விளக்கின் அருகில் வைக்கப்பட்டிருந்த அந்த மக்களுக்கான, அதாவது சொந்தங்களுக்கான நினைவஞ்சலியை கூட அந்த ஐநா மன்றத்தின் ஆணையர் நிறைவேற்றினார். அப்படி நிறைவேற்றுகின்ற பொழுது அவர் குறிப்பிட்டது, இவ்வளவு இன்னல்களை தமிழ் சொந்தங்கள் தாங்கி இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியை குறிப்பிட்டார். எனவே ஐநா மன்றத்தில் இந்த செம்மணி விடயம் ஒரு முக்கியமான ஒரு இலங்கைக்கு எதிரான ஆதாரமாக அமையும் என்கின்ற விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டது. ஐநா மன்றத்தின் ஆணையரும் அதற்கு தான் உத்தரவாதமாக இருந்து குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஒத்துழைப்பேன் என்று அவர் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார். அதன் பின்பு ஐநா மன்றத்தின் ஆணையர் சென்று விட்டார். அந்த நினைவு தூபி அப்படியே இருந்தது. போராட்டம் முடிவு கண்டுவிட்டன. இந்த நினைவு தூபியின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி யாரோ சில விசமிகளுக்கு இருந்திருக்கக்கூடும். அவர்கள் இப்பொழுது இந்த நினைவு தூபியை இடித்து அதை சேதப்படுத்துவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள். இது தமிழ் மக்கள் மத்தியிலே பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்த சூழலில்தான் கடற்தொழில் அமைச்சர் இந்த விடயத்தில் தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். தமிழ் சொந்தங்கள் தங்களுடைய உறவுகளை நினைவு கூறுவதற்கும் தங்களுடைய உறவுகளின் தியாகங்களை இந்த மண்ணில் அவர்கள் பறைசாற்றுவதற்கும் அதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். சட்டத்தின் அடிப்படையிலும் தார்மீக அடிப்படையிலும் அவர்கள் அதனை கடைபிடித்து கொண்டு இருக்கின்றார்கள். தற்பொழுது சில விசமிகள் செம்மணி நினைவு அணையா தூபியை இடிப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள் என்றால், அல்லது சேதப்படுத்துவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள் என்றால், அதை இந்த அரசு கைகட்டி வேடிக்கை பார்க்காது. இதனை நாங்கள் கடும் கண்டனத்தோடு எதிர்க்கிறோம் என்று பதிவிட்டிருக்கின்றார். ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு அமைச்சர் இதற்கு ஒரு காட்டமான பதிலை வைத்திருக்கிறாரே என்கின்ற நிம்மதி தமிழ் சொந்தங்கள் மத்தியில் இருக்கின்றன. அவர்களை பொறுத்தமட்டில் செம்மணி நினைவு அணையா தூபி மீண்டும் எந்தவித சேதாரமும் இல்லாமல் அங்கு இருப்பதற்கு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அரசு அதை நிலைநாட்டும் என்பதுதான் நிஜம். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன், இன்பா.